நாளைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகையை தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமல்ல தமிழக மக்களும் மிக மிக விருப்பத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான அடித்தளம் அமைக்கப்படும். தமிழகம் போதையின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான அத்தனை அடித்தளமும் அமைக்கப்படும். நீங்கள் இன்று காலையிலிருந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது. அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் விளம்பர அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று சொல்கிறாரே தவிர ஏறக்குறைய இந்த மாநிலம் கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறது. அதனால உண்மையான நல்ல வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதுக்கு நாளைய பிரதமரின் வருகை மிகப்பெரிய பலத்தை எங்களுக்கு தரும். நெருக்கடி கொடுத்து கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வராங்கன்ற விமர்சனத்தை எப்படி பார்க்கறீங்க? நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க. எல்லாரும் எல்லா தலைவர்களும் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்க. அவர்களை எப்படி வரவேற்று கொண்டு மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் இன்று அவர்களை எதிர்கொண்டு எந்த அளவிற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று தெரியும். இதில் எந்த நெருக்கடியும் இல்லை. இங்கே திமுக கூட்டணிக்கு தான் நெருக்கடி இருக்குது. காங்கிரஸ்னால அவங்களுக்கு தான் நெருக்கடி இருக்குது. அவங்க இப்போ மாணிக் தாக்கூர் லீவுக்குள்ளே போகிறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் ராகுல் காந்தி வழியை பின்பற்றுறாரு. ஏன்னா முக்கியமான நேரத்தில் லீவில் போயிட்டா அது அவங்க தலைவர் சொல்லி கொடுத்த வழி. நாங்கள் யாரும் லீவ்லலாம் போகல. அதனால் நெருக்கடி என்பது திமுக கூட்டணிக்கு தான் இருக்குதே தவிர எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எந்த அழுத்தமும் இல்லை. அழுத்தம் இல்லாமல் எல்லோரையும் வாழ்த்து சொல்லி கூட்டி நாங்கள் கூட்டணியில் சேர்த்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வருமா? தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வருமா? அதாவது அதெல்லாம் நான் இப்ப சொல்றதுக்கு இல்லை. இயற்கைக்கு மாறான கூட்டணி ஏற்கனவே கடுமையா டிடிவி தினகரன் எடப்பாடி விமர்சனம் பண்ணாரு. மறுபடியும் அதே கூட்டணிக்கு வந்திருக்காரு. இது இயற்கைக்கு மாறான கூட்டணி. அதான் நான் கேட்கிறேன், செல்வ பெருந்தகையும் திமுகவும் இயற்கையான கூட்டணியா? எமர்ஜென்சியில் ஸ்டாலினை கைது செய்தவர்கள் இவர்கள். ஆக திமுகவும் காங்கிரஸும் இயற்கையான கூட்டணியா? அதே மாதிரி எல்லா விதத்திலும் காங்கிரஸ் 67ல் தீர்த்து கட்டினது திமுக. ஆக இவங்க இன்னைக்கு இயற்கையான கூட்டணியா? செல்வ பெருந்தகை எனக்கு சொல்வது சிரிப்பா இருக்கு. அவரோட கட்சியை ஒழுங்கா பார்க்கட்டும். அவர் கட்சிக்குள்ள உள்ளவங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸை சார்ந்தவர்கள் எல்லா விதத்திலும் கூட்டணி சார்பாகவும் காங்கிரசின் சொத்து சார்பாகவும் எல்லாரும் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை அவர் கட்சியை பார்க்கட்டும். இயற்கைக்கு மாறான கூட்டணின்னு எங்களை சொல்ல வேண்டாம். எங்களுக்கு இயற்கையான கூட்டணி. தாமரை இயற்கையில் வர்றதுதான், இலையும் இயற்கையில் வர்றதுதான். அதனால எங்களுக்கு இயற்கையான கூட்டணி. ஏற்கனவே சொன்னார், வட்ட இலையில தாமரை மலர்ந்தாலும் இயற்கை தான், ரெட்டை இலையில தாமரை மலர்ந்தாலும் இயற்கை தான். ஆமாம், இயற்கை தான். அவர்கிட்ட தான்ப்பா கேட்கணும், எங்களுக்கு தெரியாது. அதனால வந்தவர்கள் எல்லாம் நாம் வரவேற்று இருக்கிறோம். அதனால வராதவர்களை பற்றி எனக்கு பதில் சொல்வதற்கு திறமை இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதனால இல்லை, இப்போதைக்கு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார். அவர் தலைமையில் உள்ள பாமக செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதனால அவங்க உள்கட்சி பிரச்சனையை நாங்கள் பேசுவதற்கு நான் இன்று தயாரா இல்லை. அதனால எங்க கூட யார் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பலம்தான், பழமும் பலம்தான், பழமும் பலம்தான். மாம்பழத்தை போய் பழம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பழமும் பலம்தான், பழமும் பலம்தான். அதனால அவங்ககிட்ட அக்காட்ட கேட்டீங்கன்னா அக்காட்ட கேளுங்க. அவங்க அக்காட்ட கேளுங்கப்பா, என்கிட்ட என்னப்பா கேட்கறது? இல்லை இல்லை, நான் ஒண்ணுமே சொல்லலை. யாரெல்லாம் அழைக்கணுமோ மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அழைச்சாரு. நாங்கள் பக்கத்தில் தான் இருந்தோம். அதனால தம்பிங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை, நாளைய தினம் பலம் பொருந்திய கூட்டணியாக நாங்கள் வலம் வரப்போகிறோம். அதனால நான் நேற்றுலேருந்து தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு கூட்டணியில் சேர்ந்துட்டா உடனே தினகரன் சேர்ந்துட்டாருன்னா எப்படி சேர்ந்தாரு, எதுக்கு சேர்ந்தாரு? அப்போ வைகோவோட பழைய கேசட்லாம் போடலாமா? செல்வ பெருந்தையோட பழைய கேசட்லாம் போடலாமா?
ஆக நீங்கள் பழசெல்லாம் எடுத்து போட்டு ரெண்டு இணைச்சு போட்டிங்கன்னா அரசியல் அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு இணைஞ்சு இருக்கிறோம், இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறோம். 2 பேரும் மிக மிக அழகாக ட்வீட் பண்ணி 2 பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது எல்லாம் சேர்ந்துடக்கூடாது, தமிழ்நாட்டில் பிரிஞ்சே இருக்கணும். அப்போ திமுகவுக்கு சந்தோஷமா இருக்கும். நாங்கள் பிரிய மாட்டோம், சேர்ந்துருப்போன்ற சொல்லிக்கொடுங்க. நான் விசில் அடிக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது? எனக்கு விசில் அடிக்க வராது. அவங்களுக்கு பிடிச்ச சின்னம் கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். நம்ம என்ன சொல்ல முடியும்?